அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. இங்க நீ ஒழுங்கா நான் கேட்கறத கொடுக்கணும்னா நான் இந்த பக்கம் போயிருவேன்னு மிரட்ட முடியும். அப்படி மிரட்டி தானே அரசியல் பண்ணணும். 3 காலத்துல ஒரு சின்ன செய்தி, அவ்வளவுதான். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. மனசு வரல. அரசியலில் நிதானம் தேவை, சகிப்புத்தன்மை தேவை, பொறுமை தேவை. நமக்கு ஆதரவான சக்திகள் யார் என்று அடையாளம் காண்பதில் ஒரு தெளிவு தேவை. கொள்கை அடிப்படையில் நம்முடைய பகைவர்கள் யார் என்பதை முடிவு செய்வதில் ஒரு துணிவு தேவை. அதனால்தான் வெளிப்படையா முடிவெடுத்து சொல்றோம். பிஜேபி, பாமக இந்த 2 கட்சிகளில் இருக்கிற அணியில் நாங்கள் ஒருபோதும் அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. நீங்க இப்படி கதவெல்லாம் சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் வரும், என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கும்? இங்கேயும் திறந்து வச்சுட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீ ஒழுங்கா இந்த பேரம் பேசலன்னா அந்த பக்கம் போயிருவேன்னு மிரட்ட முடியும். இங்க நீ ஒழுங்கா நான் கேட்கறத கொடுக்கணும்னா நான் இந்த பக்கம் போயிருவேன்னு மிரட்ட முடியும். அப்படி மிரட்டி தானே அரசியல் பண்ணணும். அப்படி ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அதுக்காக கட்சி வச்சிருக்கோம். அம்பேத்கருடைய அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவ்வளவுதான். 4 பேரை 5 பேரை ஆக்கிட்டா புரட்சி நடத்த போறதில்லை. 5 பேரை 10 பேரை ஆக்கிட்டதுனால ஒன்றும் புரட்சி நடக்க போறதில்லை. 0ல இருக்கிற போதே தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். ஒண்ணுமே இல்லாத போது தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் யார் என்று திரும்பி பார்க்கக்கூடிய வகையில களமாடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு எல்லா நிலைகளையும் தாண்டி வேறு வழியே இல்லாமல் திருச்சி திணறியது என்று மீடியாக்களில் எழுதக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்ப கூட இருட்டடிப்பு செய்யலாம் பல பேர். அன்னைக்கு காலையில நான் தினகரனை வாங்கி பார்க்கிறேன். 3 காலத்துல ஒரு சின்ன செய்தி, அவ்வளவுதான். இந்த மாசம்லாம் இல்லை. இதுக்கு நம்ம கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு பத்திரிகை, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. மனசு வரல. யாராவது ஒரு சினிமா நடிகம் பண்ணியிருந்தா முதல் பக்கத்துல பெரிய செய்தி, 8 கால செய்தி, ஹெட்லைன் செய்தி, முதல் பக்கத்துல பக்கம் பக்கமா நிறைய படங்கள், கலர்ஃபுல்லா இருந்திருக்கும். என்ன கூட்டம்! 30% தான் உள்ள வந்தான், 70% வெளியே தான். என்ன உள்ளவே வரல திருச்சி. அடுத்த நாள் சந்தித்த போது ஒரு காவல்துறை உயர் அதிகாரி சொன்னார், சார் 7:30 மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டீங்க, நீங்க வெளியே நகர்ந்த பிறகு நீங்க உங்க கூட எவ்வளவு பேர் வந்தாங்களோ, 3 கிலோமீட்டர் தூரமும் மக்கள் எவ்வளவு பேர் வந்தார்களோ அதே அளவு கூட்டம் இன்னொரு படையா பிறந்து வந்தாங்க வெளியில இருந்து. ஏன்னா அவனுக்கு தெரியாது, நான் முடிச்சதே தெரியாது. சமயபுரத்துல இருந்து இங்க வந்திருப்பான் தாண்டி. அங்க இருந்து நான் 4:30க்கே தொடங்க வந்து வரலாறுல இப்போ ஒரு புதிய சாதனை. 4 மணிக்கு சொல்லுவோம், 6 மணி தான் நிகழ்ச்சியை தொடங்க. 2 மணி நேரம் எப்பவுமே டிலே ஆகும். இந்த பேரணியை நான் 4:15 தொடங்கிட்டேன். 7 மணிக்கு முடிப்போம்னு சொன்னா 7:30க்கு முடிச்சிட்டேன். 30% பேர் தான் உள்ள வந்தாங்க. மிச்ச ஆட்கள் பூரா வெளியிலே நின்று எல்லாம் பேஸ்புக்ல பார்த்துட்டு அப்படியே கிளம்பி திரும்பி போயிட்டாங்க. இன்றைக்கு மீடியாவில் திருச்சியை திணற செய்த சிறுத்தைகள் என்று பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் வலிமை பெற்றிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.